தமிழ் சார்ந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தினுடைய திருமூலர் ஆய்வறிக்கையினுடைய நிறுவனர் அம்மா டாக்டர் மகாலட்சுமி அவர்களை நேர்காணலில் சந்திக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ நீங்கள் திருமூலர் ஆராய்ச்சி மையம் சார்பாக என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற ஒரு பணியை சொல்லுங்கள் மேடம். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன திருமூலர் ஆய்விருக்கை திருமந்திரத்தை உலக பொதுமறையாக்குவது, திருமந்திரம், திருவாசகம், வள்ளலார் முதலான ஆன்மீக கல்வியை உலக அளவில் கொண்டு செல்வது, சித்தர்களுடைய கலைகளை மக்களினுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு செல்வது என்ற நோக்கில் செயல்பட்டு வருகின்றது. இது தொடர்பான பட்டயங்கள், சான்றிதழ் வகுப்புகள், பயிலரங்குகள் என நடத்தி வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு திருமந்திரமும் யோகமும் என்ற பட்டய வகுப்பையும் அக்டோபர் 5, 6 தேதிகளில் நடந்த கருத்தரங்கின் போது 6ஆம் தேதியன்று மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் ஐயா அவர்கள் அந்த பட்டய வகுப்பை தொடங்கி வைத்தார்கள். அந்த பட்டய வகுப்பு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று இருப்பதனால் இந்த பட்டய வகுப்பில் பயின்று சான்றிதழும் பட்டயங்களும் பெறும் மாணவர்கள் சிறந்த பயிற்சியாளர்களாக உருவாகும் போது தமிழகம் முழுமையிலும் அவர்களும் ஆசிரியர்களாக, யோகா பயிற்சியாளர்களாக செயல்பட முடியும். அந்த வகையில் பட்டய வகுப்புகள் மட்டுமின்றி ஒரு 100 யோகா ஆசிரியர்களை உருவாக்கி அவர்களை யோகா வல்லுநர்கள், திருமூலர் ஆய்விருக்கையின் யோகா வல்லுநர்கள் என்ற ஒரு அங்கீகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து தமிழகம் முழுமையிலும் இலவசமாகவும் பள்ளி கல்லூரி பிற அமைப்புகளுக்கு கட்டணத்தின் மூலமாகவும் இந்த சான்றிதழ் வகுப்பு, பயிற்சி வகுப்பு, பட்டய வகுப்பு என்பனவற்றை நடத்தி தமிழகம் முழுமையிலும் யோகத்தை அனைவருக்கும் கொண்டு செல்லும் சிறந்த பணியை செய்து வருகின்றது. திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் அட்டாங்க யோகம் என்ற பெயரில் மருத்துவம் பார்க்காமல் யோகத்தின் மூலமாகவே நோய்களை தீர்க்க முடியும் என்று அதற்கு உரிய ஆசனங்களையும் உணவு முறைகளையும் மிகச் சிறப்பாக சொல்லியுள்ளார். அவர் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி ஒன்றின் வழியாகவே மனிதன் மரணமில்லா பெருவாழ்வை வாழ முடியும். நம்முடைய ஒவ்வொரு ஒவ்வொரு செல்லில் உள்ள அணுவையும் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள வைக்கக்கூடிய அளவிற்கு மூச்சு பயிற்சியை மிக எளிதாக செய்து பயன்பெற முடியும் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார். ஒவ்வொரு வாதப்பித்த கப உடம்பினர் என்றால் அவரவர்களுக்குரிய யோகாசனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே திருமூலருடைய அட்டாங்க யோகம் மிகச்சிறந்த விரிவான உடல் கூறு தொடர்பான, உணவு முறை தொடர்பான வாதப்பித்த கபம் உடலினர் போன்ற அனைவருக்கும் சிறந்த ஆசனங்களை மிக நுட்பமாக, ஆழமாக, தெளிவாக, எளிமையாக சொல்லி இருப்பதனால் இந்த அட்டாங்க யோகம் என்பது மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்லும் போது அனைவரும் முதலில் நியமம், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற ஒழுங்குக்கு வந்த பின் தான் அவன் ஆசனத்தை கற்றுக்கொள்ள முன்வருதல் வேண்டும் என்ற சில பயிற்சி முறைகளோடு ஒவ்வொரு பயிற்சி மையமுமே அட்டாங்க யோகத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த நிலை உருவாகும். பாடத்திட்டங்களிலும் யோகாவுக்கு என்று பாடத்திட்டங்கள் வகுக்கப்படும் நிலையில் யோகாசனத்திற்கு உரிய பாடத்திட்டத்தில் திருமூலரின் அட்டாங்க யோகம் உறுதியாக இடம்பெறக்கூடிய அளவிற்கு சிறப்பு மிகுந்ததாக அவரது யோக பகுதிகள் அமைந்துள்ளது. அது தவிர பாடப்பகுதியில் அனைவரும் படிக்கக்கூடிய பாடப்பகுதியில் மட்டுமல்லாமல் யோகாசனம் தொடர்பான அனைத்து பட்டய படிப்புகளிலும் அனைத்து சான்றிதழ் படிப்புகள், பட்டய படிப்புகள், முதுநிலை பட்டய படிப்புகள், முதுகலை படிப்புகள், எம்ஃபில், முனைவர் பட்ட ஆய்வு என்று எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் திருமூலருடைய அட்டாங்க யோகம் இடம்பெறுதல் அவசியம் என்ற ஒரு நிலையும், திருமூலருடைய அட்டாங்க யோகம் உயராய்வுக்கு உட்படுத்தப்படும் போது அதிலுள்ள பல அறிவியல் உண்மைகளும் உடல் கூறு தொடர்பான உண்மைகளும் மக்களுடைய வாழ்விற்கு அவர்களுடைய நோய் தீர்வதற்கும், வந்த நோய் தீர்க்கப்படுவதற்கும், நோய் வராமல் இருப்பதற்கும், ஒரு மனிதன் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் பல வழிமுறைகள் சொல்லப்பட்டுள்ள உண்மைகள் தெரிய வரும். அவருடைய கரு உற்பத்தி என்ற பகுதி எதிர்கால மக்கள் சிறந்த ஆற்றல் உடையவர்களாக பிறப்பதற்கான வழிமுறையும் சொல்லப்பட்டு இருப்பதனால் இவருடைய அட்டாங்க யோகம் என்பது நடைமுறைப்படுத்தப்படும் போது சமுதாயம் ஒரு சிறந்த பயனை அடையும் என்ற வகையில் இந்த நாங்கள் நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்பில்
யோகம் தொடர்பான பயிற்சிக்கு திருமந்திர மகா யோகம் என்று ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உலகம் முழுமையிலும் இந்த திருமூலரின் அட்டாங்க யோகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகின்றோம். இந்த நோக்கில் பட்டய வகுப்புகள், சான்றிதழ் வகுப்புகள் என்று மட்டும் இல்லாமல் இலவச பயிற்சிகளையும் நாங்கள் நடத்தி கொண்டிருப்பதனால் இந்த உலக யோகா நாள் நடைபெறும் ஜூன் 21 அன்று திருமூலர் ஆய்விற்கின் சார்பாக 100 யோகா வல்லுநர்கள் உருவாக்கப்பட இருக்கின்றார்கள். அந்த நாளில் அவர்களுக்கு அதற்கான அங்கீகாரத்தையும் வழங்கலாம் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகின்றோம். இந்த 100 யோகா வல்லுநர்கள் உருவாகும் போது தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுமையிலும் திருமூலரின் அட்டாங்க யோகம் நோயின்றி யோகத்தின் வழியாகவே நாம் முழுமையான பயனை பெற முடியும் என்ற ஒரு சிறப்பு நிலையில் இருப்பதனால் இதன் வழி உலக மக்கள் அனைவரும் பயனடையும் வகையில் நாங்கள் கொண்டு செல்ல இருப்பதனால் இந்த யோக வல்லுநர்கள் வழி உலக மக்கள் அனைவரும் பயனடையும்படி இந்த யோகா பயிற்சிகளை கொண்டு செல்ல இருக்கின்றோம். அனைவரும் எங்களுடைய பட்டயத்தில் சேர்ந்து பயன் உறுவதன் மூலமாக நீங்கள் பயனடைகின்றீர்கள், உங்களுடைய குடும்பம் பயனடைகின்றது, உங்களுடைய சுற்றத்தார் நண்பர்கள் பயனடைகின்றார்கள் என்று மட்டும் அல்லாமல் உலக மக்கள் அனைவரின் பயன்பாட்டுக்கும் உங்களுடைய பங்களிப்பை செய்ய முடியும். உங்களால் முடிந்த பயிற்சியாளர்களாக நீங்கள் மாற முடியும், பயிற்சியை நடத்தக்கூடிய ஆசிரியர்களாக, ஒருங்கிணைப்பாளர்களாக நீங்கள் மாற முடியும் என்ற வகையில் திருமூலர் ஆய்விருக்கை அனைவருக்கும் பயிற்சி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் வகையில் ஒவ்வொருவரும் தான் பயிற்சியாளராக மட்டுமல்லாமல் ஒரு அமைப்பை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும் உருவாக முடியும். தன்னுடைய வளர்ச்சியை உலக அளவில் அவர்கள் வளப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு வளர்ச்சிக்குரிய வாய்ப்பினை இந்த திருமூலர் ஆய்விருக்கை அனைவருக்கும் வழங்கி கொண்டிருப்பதனால் தமிழகம் முழுமையிலும் பலர் எங்களுடன் தொடர்பு கொண்டு பல நிலைகளில் அவர்கள் தங்களுடைய வளர்ச்சி வாய்ப்புகளை எங்கள் இணைவுடன் செய்து வருகின்றார்கள். அனைவரும் இதை பயன்படுத்தும் போது ஊர்கூடி தேரிருக்கும் பணியாக நம்முடைய திருமூலருடைய அனைத்து செய்திகளும் மக்களை சென்று அடைவதோடு திருமூலர் ஆய்விற்கை வழி வள்ளலாருடைய கோட்பாடு, வள்ளலாருடைய சன்மார்க்க கோட்பாடுகள், திருவள்ளுவருடைய ஆன்மீக கோட்பாடுகள் போன்ற பல கோட்பாடுகளும் மக்களுக்கு தேவையான வாழ்வியல் நன்னெறி, திறன் மேம்பாட்டு நெறி என்ற பொருண்மைகளில் அனைத்து மக்களையும் சென்றடையும். நேயர்களே, பார்த்துட்டு இருந்தீங்க மேடம் சொன்ன மாதிரி பல்வேறு யோகா பயிற்சியாளர்கள் இங்கே கற்றுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி என்பதை அவங்க ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்கள் எல்லாருமே நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே இந்த அட்டாங்க யோகத்தினுடைய இதை பயன்படுத்தி இந்த டிப்ளமோ பட்டய படிப்பை எல்லாரும் படிக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யோகா சுரேஷ். வணக்கம் நேயர்களே. வணக்கம் மேடம்.